தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரமடைய தொடங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக புனேவிலிருந்து 2700க்கும் அதிகமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவுப்படி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல், அதாவது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். தற்போது இந்த 7 லாரிகள் மூலமா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து 2672 இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கட்டுப்பாட்டு கருவிகளும் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 27,62,874 வாக்காளர்கள் உள்ளனர். தற்போது ஏற்கனவே இங்கு 2775 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 2762 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் பூனேவிலிருந்து தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இந்த பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் அவர்கள் பார்வையிட்டு இந்த பாதுகாப்பு, அதாவது பூட்டி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அந்த அறையில் அந்த சீல் உடைக்கப்பட்டு தற்போது ஏற்கனவே இருக்கிற இந்த யூனிட், இந்த மின்னணு இயந்திரங்களுடன் இந்த யூனிட்டும் தற்போது வைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இது அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி முன்னிலையில் இந்த பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகள் அனைத்தும் அதாவது 2-3 நாட்களில் நடைபெறும். இந்த பணிகள் நடைபெற்ற பின் பெல் நிறுவனத்திலிருந்து செயல்பொறியாளர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரி செய்யப்படும். தற்போது நீங்க இந்த பார்க்கலாம். தற்போது இந்த லாரியில் இருந்து இறக்கி வரப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்புடன், அதாவது போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அரசு அதிகாரிகள், அதாவது தேர்தல் தாசில்தார் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது பாதுகாப்பான அறைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் தான் நீங்க பாக்குறீங்க. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 10 பேலட்ஸ் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பெல் நிறுவனத்திலிருந்து இங்கு அதிகாரிகள் இந்த பெட்டிகள் முறையாக செயல்படுகிறதா என்பது குறித்து கண்காணித்தும், தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த பெட்டிகளில் பழைய பதிவுகளை அளிக்கும் பணியும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து இங்கு இருக்கிற அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்தான விளக்க கூட்டங்களும் நடைபெறும் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.